அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா. அடுத்ததாக நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஜோதிட பிரம்மா திரு ஐயா பொன்னையா சுவாமி ஐயா அவர்கள் உரையாற்றுவார். எனக்கு அவருக்கும் போட்டி எவ்வளவு சீக்கிரமா பேசி முடிக்கிறது. எல்லாம் வல்ல இறைவனின் பேரொருளால் வல்லான் நகுத்த வழிகொப்ப இந்த அரங்கத்தில் வீற்றிருக்கக்கூடிய என் அருமை சகோதர சகோதரிகளே, மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, என் அன்பிற்கு பாத்திரமான நண்பர்களே, அதனினும் மேலாக 25வது கருத்தரங்கை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய என் அருமை சகோதரர் பரணி பாரதி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் வணங்கும் வளநாட்டு சித்தர் சாது சோம சுவாமிகளுடைய திருவடிகளை வணங்கி என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். காலையிலிருந்து எல்லாருமே பேசிக்கிட்டு அதனால நீங்கள் பேசுகிறத கேட்குறதுக்கு தான் நான் இங்கே வந்தேன். நீங்கள் எல்லாம் பேசணும், அதில் ஏதாவது செய்தி கிடைக்கணும், அதை மேலும் நம்ம ஏதாவது பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு நினைப்பு தான். ஆனால் எல்லாருமே நல்ல ஆணித்தரமான நல்ல கருத்துக்களை எல்லாம் காலையிலேருந்து பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு செவிக்கு நல்ல விருந்து, அதுக்கடுத்து பசிக்கு ஒரு விருந்து அங்கே மேலே இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் பதம் பார்த்துட்டு போயிடலான்னு ஒரு வேடிக்கை. இப்போ நாம் ஒவ்வொரு ஜாதகத்தையுமே எடுத்த உடனே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஜாதகத்தை உரிச்சோடனே முதல் கண்ணும் தெரியாது காதும் தெரியாது, நீங்கள் எடுத்த உடனே பலன் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்களா? யாருக்காக இருந்தாலும் சரி குழப்படாது. ஆனால் அதில் நம்ம கவனிக்கணும். முதல் ஜாதகத்தை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க? முதல் வயதை நிர்ணயம் பண்ணுவீங்க இல்லையா? வயது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்கு காலதேச வர்த்தமானம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்தாப்புல தான் நீங்கள் பலன் சொல்லி பழகணும். இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னா, பிறந்த 6 மாத குழந்தைக்கு ஜாதகத்தை வந்து வச்சுக்கிட்டு அவன் 1 வயசு வரைக்கும் நம்ம ஆரோக்கியத்தை மட்டும்தான் பேசணும். ஆனால் அவன் சொல்கிறான் அவன் கல்யாணம் எப்படி இருக்கும், அவன் என்ன படிப்பான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். தெரியுமா உங்களுக்கு? எது பிறந்த குழந்தைக்கு இப்பயே தீர்மானம் பண்ணிடு, ஏன்னா அடுத்து எந்த ஜோசியனுக்கு நான் வந்து தச்சனையே கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு போயிட்டாங்க. இருந்தாலும் சில ஜாதகங்களில் நம்ம பார்க்கும்போது நமக்கு எல்லாத்துக்குமே ஆசைன்னு ஒன்று இருக்குது. என்ன? எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு, எனக்கு ஆசை இருக்கு. இந்த ஆசை அப்படின்ற இடத்த சுட்டி காட்டக்கூடிய வீடு எது தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். அது அபிலாசை. ஆசை வந்து 5ஆம் இடத்துல தான் இருக்கு. ஏன்னா அபிலாசை 11ஆம் இடம், ஆசை என்பது 5ஆம் இடம். இந்த ஆசையால் மோசமானவனும் இருக்கான், என்ன வாழ்ந்தவனும் இருக்கான், என்ன. ஆனால் ஆசைப்பட்டதை அடையணுன்ற முயற்சி மட்டும் இருக்குது, அது அவனுக்கு 3ஆம் இடம் அவனுக்கு தரணும். ஆனால் ஒரு ஆசையினால் ஒரு குடும்பமே அந்தல சிந்தலை ஆகுதுன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு ஆசை தான். ஒரு பையனுக்கு ஒரு பையன் பிறந்த ஜாதகம் வச்சுக்கோங்களேன், இது நடந்த சங்கதி. ஒரு பெரிய கும்பல் வந்து ஒரு பெண்மணிகளாக வர்றாங்க, ஒரு 7-8 பேர் வந்து உட்கார்றாங்க அலுவலகத்தில். அதில் ஒரு ஜாதகத்தை கொடுக்குறாங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக எடுத்துக்கிடக்கூடாது. நீங்கள் அதை நுட்பமாக பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே பல விஷயங்கள் அதுக்குள்ளே தென்படும். அப்போ கடகலக்கணத்தில் பிறக்கிறான், மீனராசி, ரேவதி நட்சத்திரம். இந்த புதனும் புதனுடைய நட்சத்திரம் ஆயிலிய நட்சத்திரத்திலே உட்கார்ந்துருக்கு. இன்னைக்கு என்ன நட்சத்திரம் ஓடுது? ஆயிலிய ஓடுது இல்லையா? இப்போ கடகலக்கணத்துக்கு புதன் யாரு? திருதிய விரையாதிபதி. அந்த புதனே திருதிய விரையாதிபதி சாரத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறார். சரி, இவனுக்கு என்ன கொடுக்கணும்? இவன் பிறக்கும் போதே இவனை ஒரு தீர்மானம் பண்ணிடுது, இவன் இந்த ஊரை விட்டு வெளியே போகணும் அல்லது வெளிநாடு போகலாம், வெளிநாட்டில் போய் இவன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அது தீர்மானம் பண்ணிடுது. ஆனால் அதுக்கு இடையில் என்னென்ன நடந்துருது? புதன் தசை முடிஞ்சிருச்சு, கேது தசை முடிஞ்சிருச்சு, சுக்கிர தசை உள்ளே வருது.
இப்போ கிரக நிலையில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் எங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னா உத்திர நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்காரு சூரியன் சாரத்தில். அப்போ லக்கணத்தில் சூரியன், செவ்வாய், குரு இவங்க பூரா அத்தனை பேர் எங்கே உட்காந்துருக்காங்க? புதன் முதல் கொண்டு லக்கணத்தில் உட்காந்துருக்காங்க. 12ல் சனி, அவர் செவ்வாசாரம் வாங்கியிருக்கிறார். இதில் கேது வந்து விருச்சிகத்திலையும், ராகு ரிஷபத்திலையும் உட்காந்துருக்கிறார். நல்லா கவனிங்க. இதில் என்ன செய்யும்? ஒரு பாதகாதிபதி எப்படியெல்லாம் ஒரு குடும்பத்தை அல்லது ஒரு ஜாதகத்தை பதப்படுத்துகிறாரு அல்லது பண்படுத்துகிறாரு அப்படின்றது ரொம்ப முக்கியம். கடகலக்கணத்தினுடைய பாதகாதிபதி யார்? சூரியன். எளிமையாக சொல்லி போவோம். ஏன்னா பாதகாதிபதி சூரியன், சுக்கிரன் தான் இல்லையா? கடகலக்கணத்துக்கு சுக்கிரன் யார்? என்ன ஆதிபத்தியம் பெறுறாரு? சுக லாபாதிபதி என்ற அதிகாரத்தை பெறுகிறார். இப்போ இந்த ஜாதகனுக்கு என்ன செய்யுதுன்னா, வீடு வாசல் வண்டி வாகனத்துக்குலாம் குறையில்லை. நல்லா பளிங்கு மாதிரி வீடு, நல்ல அழகான விலையுயர்ந்த பைக்கு, நல்ல ராஜா மாதிரி இருக்கான். காரணம் என்னன்னா, சுக்கிரதச தொடக்கத்திலேயே இந்த ஜாதகனுடைய தந்தையை வந்து இயற்கை எடுத்துக்கொள்கிறது. அப்போ தாயார் என்ன செய்கிறாங்க? ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதை வளர்க்குறாங்க. அது ஒரு பெரிய நிறுவனமாக வந்துடுது. அப்போ 2 பையங்க தான். இந்த 2 பையங்களை அவங்க ஆசைக்கு, அவன் ஆசைப்பட்டதெல்லாம் அத்தனையும் இந்த அம்மா என்ன செய்யுது. அப்போ இங்கே தாயார் ஸ்தானம் எங்கே வருது? துலாத்தில் வந்துடுதா? அப்போ துலாத்துக்கு அதிபதி யார்? சுக்கிரன். அப்போ அந்த சுக்கிரன் துலாத்திற்கும் பாதகத்தில் போய் உட்கார்ந்துடுறாரு. லக்கணத்துடைய பாதகாதிபதி சுக்கிரன் தாயார் ஸ்தானத்திற்கும் பாதகத்தில் போய் அமர்ந்து விடுகிறார். சூரியன் தாயார் ஸ்தானத்துக்கு 10ல் நல்ல செழிப்பில் அள்ளி கொண்டு போயிடுச்சு. இந்த இடைப்பட்ட காலத்தில் இங்கே என்ன நடக்கு அப்படின்னா, இந்த சுக்கிரன் என்பவர் சித்தி என்ற உறவை குறிக்கும் அல்லவா? அப்போ இந்த அம்மாவுக்கு உறுதுணையாக இருக்கிறது யார் அப்படின்னா, இந்த அம்மாவோட கூட பிறந்த தங்கச்சி. அங்கே தனுர் மண்டலத்தில் வச்சுக்கோங்க அந்த அம்மாவை, உடன் பிறந்த சகோதரியை. சரியா? அந்த சுக்கிரன் யாருன்னா சகோதரிக்கு தனுசுக்கு 6-11 கூடையவர். ரைட். இப்போ லக்கணத்துடைய பாதகாதிபதி தாயார் ஸ்தானத்துக்கும் பாதகத்தில் போய் உட்கார்ந்து சூரியன் சாரம், சூரியன் 10ல். இதுக்கு இடையில என்ன நடக்கு அப்படின்னா, இந்த சனி 12ல் இருக்கார் பார்த்தீங்களா? அவர் செவ்வாசாரம் வாங்கியிருக்கார். ஏன்னா கடக லக்கணத்தினுடைய 12ஆம் வீட்டில் சனி அமர்ந்து செவ்வாய் சாரம் பெற்று செவ்வாய் லக்கணத்தில் நீச்சம். ஆனால் செவ்வாய் யார்? கடகலக்கணத்துக்கு 5-10 கூடையவர். மறந்துடக்கூடாது, இங்கே ஆதிபத்தியத்தை விட்டுறக்கூடாது. அப்போ இந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு என்ன முயற்சி பண்ணுது அப்படின்னா, இந்த பையனை தன் வலையில் வீழ்த்திடணும் அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணுது. அவன் எல்லாத்துலேயுமே சுக்கிரதசை தானே, சகஜமாக பழகுறான். அவனுக்கு 4 கூடையவன் தான். ஆனால் 12ல் சனி உட்காந்து செவ்வாசாரம் வாங்குது. இதில் என்ன கூத்து நடந்துச்சுன்னா, அந்த பிள்ளை இந்த பையனை தூக்கி கொண்டு போய் கட்டாய தாலி கட்டுறது, அருவாமுனையில் தாலி கட்டுறான் இருக்கு, ஆளுகளை வச்சு தூக்கிட்டு போய். இந்த விஷயத்தை தெரிஞ்சு தாயார் என்ன செய்து அந்த பையனை மீட்டு வந்துடுறான். சரி, அந்த பையனை வந்து மீட்டாச்சு. இது கூட இடையில என்ன நடந்திருக்குன்னா, இவனுடைய தகப்பனார் இல்லை, இந்த கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு உண்மையான ஊழியன். ஏன்னா சனி தாயார் ஸ்தானத்துக்கு யார்? பஞ்சமாதிபதி, 5 கூடையவர்லவா? அவர் தாயார் ஸ்தானத்துக்கு 9ல் உட்காந்து 2-7 கூடைய செவ்வாசாரம் வாங்கியிருக்காரு. இங்கே செவ்வாய் 2-7 கூடையவராக வர்றாரு, மாரகாதிபதியும் வருவார் இல்லையா? இந்த சுக்கிரன் யார்? வேதகன், சனி, மறந்துடக்கூடாது. இப்போ இந்த கூத்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த அம்மாவுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒருவனோடு இந்த அம்மா உறவு வச்சுக்கிடுச்சு. சரியா? இந்த உறவை அறிந்த இந்த அம்மாவோட சகோதரி, அந்த சனி யார்? தனுசுக்கு 5-12 கூடைய செவ்வாசாரம் மற்றும் 7ல் உட்காந்துருக்கு. இதை சொல்லியே அவனை இந்த அம்மா கையில் போட்டுக்கிடுச்சு. எப்படி போடுங்க? யாரு? தங்கச்சி அக்காவோட இருக்கக்கூடிய உறவை சொல்லியே முழுசாக இவனை பூரா அனுபவிக்குது. இது நடந்துக்கிட்டு இருக்கு. இடைப்பட்ட இடத்துல இங்கே வந்துட்டாங்க. சனிக்கு செவ்வாய் வேதகனாகி சனிக்கு 2லேயே செவ்வாய் நீச்சம். நல்லா கவனிக்கணும் இதில். அப்போ இங்கே நல்லா போய்கிட்டு இருக்க கம்பெனி சுக்கிரதச சனி புத்தி உள்ள நுழையுது. இவங்க உள்ளே வந்துடுறாங்க. இந்த சம்பவத்தை எல்லாம் கேட்கும்போது ஒரு உயிரை நம்ம பாதுகாக்கணும். நான் வந்த கூட்டத்தெல்லாம் வெளியே போக சொல்லிவிட்டு அந்த அம்மாவை மட்டும் தனியாக வச்சு இதை கேட்குறேன். ஏம்மா, உங்கள் கணவர் இறந்ததுக்கு பின்னாடி உங்களுக்கு உங்கள் கம்பெனியில் வேலை ஆகக்கூடிய ஒருத்தரோட உறவு இருக்கா? அவரையும் உங்கள் தங்கச்சியும் அடிக்கடி வங்கிக்கு வேலைக்கு வெளியில் அனுப்புவீங்களா? ஆமாம், அவங்க தான் எனக்கு உண்மையான ஆட்கள். சரி, அடுத்து உன்னையை கொல்ல போகிறது உறுதி. அவங்க 2 பேரும் சேர்ந்து அடித்து உன்னையை கொல்ல போகிறாங்க. சுக்கிரன்
அட்டமாதிபதியாகி பாதகத்தில், நல்லா கவனிக்கணும், சனியோ பஞ்சமாதிபதியாகி மாரகாதிபதி சாரம், சுக்கிரனுக்கு சனி வேதகன். அப்போ சுக்கிரத சரீபத்தில் என்ன செய்ய போகிறாங்க இந்த அம்மாவை? அந்த அம்மா கதறுது, இரு பொறு, பயப்படாத அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு நாள் அப்பாயின்மெண்ட்டை கொடுத்து அந்த பையனை வர சொல்லி, யாரை வேலைக்காரனை வர சொல்லி ஆஃபீஸ் ரூமில் உட்கார வச்சு குட்டையை கிளப்பி 3 பேத்துக்குங்களை ஆணி அடித்து, இனிமேல் அது ஒழுங்காக இருக்கடா, இந்த பஞ்சாயத்தை விடுங்கன்னு சொல்லி அந்த பையனுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அவனை வெளியேற்றிட்டு சித்தியை வந்து கலட்டி விட்டுட்டு 2 பையங்களை கூப்பிட்டு உங்கள் அம்மாவை பார்த்து பாதுகாப்பாக இருறான்னு சொல்லி ஒரு வழிமுறை சொல்கிறது. இதுக்கு தான் ஜோசியம் பயன்படுது. நம்ம ஒருத்தனை வாழ வைக்கணும். இப்போ இது என்ன காரணம்னா, இந்த சுக்கிரன் போய் எங்கே உட்கார்ந்துருக்கிறாரு? சிம்மத்தில். அது காலபுருஷனுக்கு எத்தனாம் இடம்? 5ஆம் இடம். ஆசையால் விளைந்த விளைவு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அப்போ நம்ம ஆசைப்பட்டோம்னா என்ன ஆகும்? பார்த்து ஆசைப்படணும். சுக்கிரனு இதில் என்ன வேடிக்கை என்னென்னா, சனி மிதுனத்திலிருந்து சுக்கிரனை பார்க்குறாரு இல்லையா? 3ஆம் பார்வையா? சனி 10ஆம் பார்வை என்ன செய்கிறார்? சந்திரனை பார்க்குறாரா? அங்கே எல்லா வேலையும் செஞ்சது யார்? சாட்சாத் சனி பகவான். எப்படி கர்மாவை கூட்டு வந்து விடுறாரு பாருங்க. இது மாதிரி எளிமையாக ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆதிபத்திய ரீதியாக நீங்கள் பேசி பலன் எடுத்து பழகுனீங்கனாலே ஈஸியாக வரும். ஸ்தானாதிபத்தியத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். பாவாதிபத்தியத்தையும் கிரகாதிபத்தியத்தையும் எனக்கு தெரிஞ்சவன் ஜெயிச்சிருவான். சரியா? அப்போ இப்படி பேசுகிறீங்கன்னு நல்லா இருக்கும்ல, நன்றி. ஏன்னா பல இடத்துல பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒருத்தன் சிம்மலக்கணத்தில் பிறந்தவன் வேகமாக வந்தான். சாமி எனக்கு விபத்து நடந்து போச்சு அப்படின்னா. ஏன்டா? இல்லை வண்டியில் பண்ணி விழுந்துட்டேன். சரி, அதனால் என்ன? வீடு வாங்கிடுவேன், சொத்து வாங்கிடுவோடா போடா அப்படின்னு அப்படி சொத்து வாங்கிட்டேன். இது எப்படி? மண்டையை போட்டு கசக்குங்க. இதில் நம்ம ஒரு சிம்பிள் தாங்க. இதெல்லாம் நம்ம திரியோணத்தை எப்படி பிரிச்சிருக்காங்க? தர்ம திரியோணம், அர்த்த திரியோணம், காம திரியோணம், மோட்ச திரியோணம் பிரிச்சிருக்காங்களா இல்லையா? இது தெரியுமா? அதுதான் ஏன் பேசிக்கு. அது பேசிக்கு. ஏன்னா இது வகுப்படுத்துறதுமா ஆயிரும். ஒருத்தன் வந்து மேசலக்கணத்தில் பிறந்தவன் வந்து லேசாக ஆக்சிடென்ட் ஆகிடுறான். மேசம் சிம்மம் தனுசில் பிறந்தவன் வந்து ஆக்சிடென்ட் அவன் சொத்து வாங்க போகிறான்னு அர்த்தம். சரியா? இந்த ரிஷபம் கன்னி மகரத்தில் பிறந்தவங்க, அர்த்த திரியோணத்தில் பிறந்தவங்களுக்கு விபத்து நடக்குன்னா அவங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் குழந்தை பிறந்துடும். எழுதி வச்சுக்கோங்க. அதே இதில் காமத்திரியோணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2, 6, 10 நிலத்தத்துவம் பூராமே மோட்சத்திரியோணம் வருமா? அவனுக்கு விபத்து நடந்துச்சுன்னா அடுத்து நல்ல வேலை கிடச்சிடும் அல்லது தொழில் சிறக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் இயற்கையான ஒரு விஷயம். அப்போ சிம்பிள் லாஜிக். அதனால் விபத்து நடந்து போச்சே அப்படின்னா இல்லை, உனக்கு ஒரு நன்மை நடக்க போகுது அப்படின்னு பார்க்கணும். அதை சரியா? என்ன மக்களே, நேரம் இல்லை. நம்ம கருத்தரங்கத்தில் வியாக்கியானம் நான் பேச ஆரம்பித்தேன்னா உணர்ச்சி வசப்பட்டு பெருசாக பேசிட்டு போவேன். இன்னைக்கு கதை சொல்கிறதுக்காக தான் வந்தேன். நன்றி. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்கள் இல்லமெல்லாம் நான் வணங்க வளநாட்டு சித்தர் நல்ல வளமும் நலமும் தந்தல வேண்டுமா வேண்டிக் கொண்டு இந்த அற்புதமான கருத்தரங்கத்தை நடத்தி காட்டிய, சிறப்பாக நடத்திய பரணி பாரதிக்கு அன்னை மீனாட்சியுடைய அனுக்கிரகத்தோடு அவரை வாழ்த்தி, இதற்கு நான் வந்து முத்தாய்பா சொன்னேன், எங்கள் மணியம்மாவை நான் வந்து எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ, எங்கள் மீனாட்சி எந்த அளவுக்கு நேசிக்கிறனோ, அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் கோமதியினுடைய வீடியோ பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது கோமதியோடைய ஸ்பீச். தெளிவாக அந்த பிள்ளை பேசுகிற விதம் ரொம்ப பிடிக்கும். ஜோதிடத்தில் ஒரு நல்ல பண்பட்ட ஒரு முகமாக கோமதி வரும்னு சொல்லி என்ன இந்த விழா மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் சொல்லி நன்றி. ஆனந்தம். ஐயா மிகச்சிறப்பான முறையில் ரொம்ப அழகாக அற்புதமாக உரையாற்றின ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டி சிறப்பு பரிசாக வெள்ளைக்காயின் நினைவு பரிசாக அளிக்கப்படுகிறது. அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா.